இந்த இயக்கத்தில் இன்றைக்கு 1.5 கோடிக்கு மேற்பட்ட தூய தொண்டர்கள் கொண்ட மாபெரும் இயக்கமாக எந்த கொம்பாதி கும்பனாலும் வந்தாலும் அசைக்க முடியாத எதிர்கோட்டையாக மாண்புமிகு அம்மா அவர்கள் உருவாக்கி இருக்கின்றார். இந்த இயக்கத்தில் சாதாரண தொண்டனாக இருப்பதே நமக்கெல்லாம் மிகப்பெரிய பெருமை என்ற நிலையை மாண்புமிகு அம்மா அவர்கள் இன்றைக்கு உருவாக்கி தந்திருக்கின்றார். ஜீவாதார உரிமைகளை கட்டி காக்குகிற முதலமைச்சராக ஒரே தலைவராக தமிழகத்தில் எதையும் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான் இருக்கிறார்கள், வேற யாரும் இல்லை. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2016 வருகின்ற சட்டமன்றத்தில் எதிர்நோக்கி இருக்கிற நாம எதிர்கட்சிகள்லாம் நீ முதலமைச்சர், நான் முதலமைச்சர், அது முதலமைச்சர், என்ன அது பலசர கடையில் நாடார் அண்ணாச்சேரியில் வாங்கிட்டு வர கருப்பட்டியா? முதலமைச்சர் போன காசு கொடுத்து வாங்கிட்டு வர்றதுக்கு மக்களுடைய செல்வாக்கை பெற வேண்டும். இன்றைக்கு இருக்கின்ற அத்தனை கட்சிகளும் மக்களுடைய செல்வாக்கை இழந்த கட்சிகள், காலாவதி ஆகி போன கட்சிகள். இப்போ ஒருத்தர் கருணாநிதி மகன் ஸ்டாலின் அவர் வேஷம் போட்டுட்டு தெருவா நடந்து வந்துருச்சுக்கிறார். புது கலர் சட்டையை போறாரு, பேண்டை போறாரு, ஷூவை போறாரு. எந்த கொடுமையாக தான் பார்த்துருக்கீங்களா? சேத்தளவில் நம்மெல்லாம் போய் ஷூ போட்டுட்டா சேத்தளவில் போய் நிற்பான் வயக்காட்டில் பாத்தி போடும்ல கரும்புல, அதில் சிமெண்ட் காங்கிரீட்டை போட்டு அதில் நடந்து போயிட்டு இருக்காரு. இந்த கொடுமை எங்கே போய், அதாவது எதையுமே இயற்கையாக இருக்கு, செயற்கையை கொண்டு வர முடியும். தமிழக மக்கள் ஏமாற மாட்டாருங்களா தெரிஞ்சுக்க ஸ்டாலின் அவர்களை. சைக்கிள் ஓட்டுறாராம், சைக்கிள் ஓட்டுறது பெரிய வரலாற்று சாதனையா? டீ கடைக்கு போய் டீ குடிக்கிறாரா? டீ குடிக்கிறது ஏன்னா டீ குடிக்கிறது பெரிய வரலாற்று சாதனையா? என்ன நாஞ்சி சமத்தண்ணே ஏன்னு நாங்கள் டீ கடையை நடத்தியிருக்கிறோம். என்ன ஒரு ஏமாற்றம் இல்லை, மக்கள் ஏமாற மாட்டாங்க. அதை காட்டி அவங்க அண்ணன் இந்த இங்கேருந்து ஐயோ அப்பா இருந்தாலும் செஞ்ச கொடுமை அழகி அவர் சொல்றாரு, டிஎம்கேக்கு இது காமெடி டைம் போயிட்டு இருக்கு, யாராலும் காப்பாற்ற முடியாது, இது இப்படி போயிட்டு இருக்கு. அப்புறம் இன்னொருத்தர் இருக்காரு, யாரு? நம்ம கருப்பசாமி. அவர் ஒரு முதலமைச்சர். இன்னைக்கு சீரடி கோயிலுக்கு 19 எம்எல்ஏ கூட்டிட்டு போயிருக்கு. எங்க அண்ணன் சுந்தரராஜ் மாதிரி பூரா அப்புறம் தேர்தல் வர எல்லாம் வந்துடுவாங்கன்னு பயந்துட்டு அங்கே கூட்டி போய் சத்தியம் வாங்குறதுக்காண்டி கூட்டி போயிருக்காரு சீரடி. இப்படி அவர் நிலைமை அப்படி போயிட்டு இருக்குது. அப்புறம் ஒருத்தர் மகனுக்கு பேனா கொடுத்துருக்காரு. அவர் முதல் கையெழுத்து முதலமைச்சர் அந்த பேனாலையும் கையெழுத்து போடணுமா? அந்த பேனா மையம் இல்லை, திறந்து பார்த்து உதறி பார்த்துருக்கா மையம் இல்லை. இப்படி இருக்கு மற்ற கட்சியோட நிலைமை. இப்படி யாரோடு யார் கூட்டு சேர்ந்தாலும் தனியாக அம்மா வீழ்த்தலாம் நினைக்கிறது நடக்காது. அது எந்த காலத்திலையும் நடக்காது.